Hey guys, welcome to saara'sstyle. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த சம்மர் நேரத்துல சூப்பரான நுங்கு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாயாசத்துக்கு தேவையான பால் உள்ள சேர்த்துடலாம். 1/2 லிட்டர் சேர்த்துருக்கோம். இது கூடவே 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிரலாம். பால் நல்லா வத்தணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா பால் பொங்கி வருது. அப்படியே சிம்மில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பால் இந்த அளவு நல்லா வற்றணும். இது கூடவே நச்சு வச்சிருந்த ஏலக்காய் உள்ள ஆட் பண்ணிடலாம். இப்போ சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்க நுங்கெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாயாசத்துக்கு தேவையான சுகர் உள்ளே ஆட் பண்ணிடலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இதில் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் பெரிய கரண்டியில். நல்லா ஜீனி கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜீனி நல்லா கரையணும். இப்போ ஃப்ரிட்ஜ் உள்ளே வச்சு ஃப்ரீசரில் எடுத்துடலாம். 2 மணி நேரம் வச்சு எடுத்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான நுங்கு பாயாசம்னு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவு திக்னஸ் வேணும். இப்போ தான் பாயாசம் சூப்பராக இருக்கும். சுவையான நுங்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.